ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஈஸி அண்ட் டேஸ்டி அவல் லட்டு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். தேவையான பொருட்கள்: 1 கப் அவல், அரை கப் நாட்டு சர்க்கரை, 3 ஏலக்காய், 1 கப் பால். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 கப் அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு அவல் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆனவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த அவலை சேர்த்து ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகட்டும். இது ஈஸியாக செய்கிற ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட கிஸ்மிஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பொடிச்சு வச்சிருக்கிற அவல், சர்க்கரை, ஏலக்காய் பொடியை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பொடி நெய்யில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலக்குங்க. அந்த சூடே போதுமானதாக இருக்கும். கலந்து விட்டுட்டு இது கொஞ்சமாக ஆறணும். கை பொறுக்கிற சூடில் ஆறின பின்னால் காய்ச்சி வெதுப்பாக இருக்கிற பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்தா போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸில் உருண்டைங்களை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி எல்லா மாவையும் லட்டுகளாக பிடிச்சி அடுக்கி வச்சோன்னா சுவையாக சாப்பிட்றதுக்கு ஜோரான அவல் லட்டு ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.